வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது X509 சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். An X.509 certificate is a digital certificate that uses the X.509 standard to define the format for public key certificate. இப்போ நம்ம ஒரு பப்ளிக் கீ வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த பப்ளிக் கீக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் இப்போ டிஜிட்டல் சர்டிஃபிகேட். அதுதான் அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் X.509 அதுக்கு பேர். ஓகேங்களா? சரி, இதில் அப்படி என்ன தான் இருக்குன்னா, இட் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் அசோசியேட் த பப்ளிக் கீ வித் த ஐடென்டிட்டி ஆஃப் த சர்டிஃபிகேட் ஹோல்டர். ஸோ இந்த பப்ளிக் கீ யார் ஜென்ரேட் பண்ணது, ஸோ அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த சர்டிஃபிகேட்குள்ளே இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக அதுக்குள்ளே என்ன இருக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த பிளாக் டயக்ராம். ஃபஸ்ட்டு அன்சைன்டு சர்டிஃபிகேட், அதாவது சைன் பண்ணப்படாத சர்டிஃபிகேட். கண்டைன் யூசர் ஐடி பப்ளிக் கீ. ஸோ யூசர்னுடைய ஐடி இதில் இருக்கும், பப்ளிக் கீ இருக்கும். இப்போ வந்து எந்த ஒரு சைனும் பண்ணல. இப்போது இதை என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆஷ் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி ஒரு அன்சைன்டு சர்டிஃபிகேட்டில் ஒரு ஆஷ் கோடை ஜென்ரேட் பண்ணும். எது? இந்த அன்சைன்டு சர்டிஃபிகேட்டுக்கு generate the hash code of unsigned certificate. அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, என்கிரிப்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீ பயன்படுத்தி என்கிரிப்ஷன் பண்ணுவோம். என்கிரிப்ட் த ஹேஷ் கோட் வித் சர்டிஃபைடு அத்தாரிட்டி. என்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோன்னா, அப்புறம் இது வந்து சரியான ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர் தான் இதை பயன்படுத்துகிறாரு, இதுதான் க்ரியேட் பண்ணியிருக்காரு, அவரோட இன்ஃபர்மேஷன் ஐடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சைன்டு சர்டிஃபிகேட் இங்கே வந்துடும். சைன்டு சர்டிஃபிகேட் ரெசிபியன்ட் கேன் வெரிஃபை சிக்னேச்சர் யூஸிங் சிஎஸ் பப்ளிக் கீ. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் கீயை பயன்படுத்தி சிக்னேச்சரை என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அன்சைன்டு சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஹேஷ் கோடை க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் என்கிரிப்ட் பண்ணுறோம், அப்புறமா செக் பண்ணதுக்கப்புறமா வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு சைன்டு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரி, இதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். An X.509 certificate typically contain the following components. So first component version இருக்கும். Indicate the version of X.509 standard. இப்போது ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது என்ன வெர்ஷனில் பயன்படுத்தி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் சீரியல் நம்பர், a unique identifier assigned to the certificate by the issuer. ஸோ சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு சீரியல் நம்பர், ரோல் நம்பர் மாதிரி கொடுக்குறது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சிக்னேச்சர் அல்காரிதம், ஸ்பெசிஃபை த அல்காரிதம் யூஸ்டு டு சைன் த சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக செக் பண்ணி சைன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம பண்ணுறதில்ல, எல்லாம் கம்ப்யூட்டர் தான் பண்ணோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் சைனுக்கு என்ன அல்காரிதம் பயன்படுத்தலாம், SHA 256 வித் RSA. ஸோ இந்த அல்காரிதமை பயன்படுத்தி சிக்னேச்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஷ்யூவர், த என்டிட்டி தட் இஷ்யூட் த சர்டிஃபிகேட், டிப்பிக்கலி a certification authority. ஸோ இது யார் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸு இந்த இஷ்யூவரில் இருக்கும். நெக்ஸ்ட் வேலிடிட்டி பீரியட், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வேலிடாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்வேலிட் ஆகிடும். த டைம் பீரியட் டியூரிங் விச் த சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் இன்க்ளூடிங் த ஸ்டார்ட் அண்ட் டேட். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டிங் டேட் என்ன, எல்லாமே இந்த சர்டிஃபிகேட்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா இது வேலிட் ஆகாது. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், the entity to which the certificate is issued. எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஒரு வெப்சைட்டுக்கே கொடுக்குறாங்களா இல்லை தனி ஆட்களுக்கு கொடுக்குறாங்களா, ஸோ இது எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷனில் சப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். பப்ளிக் கீ, the public key that is associated with the subject and is used in encryption and decryption operation. ஸோ பப்ளிக் கீ வந்து இந்த சப்ஜெக்ட் கூடவே வந்துடும், அப்போ தான் நம்ம என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கு பயன்படுத்த முடியும். எக்ஸ்டென்ஷன்ஸ், ஆப்ஷனல் ஃபீல்டு யூஸ்டு ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போது ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணோம்னா ஒரு கேப் விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணால் சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் நேம், கீ யூசேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் கொடுத்துட்டு நமக்கு தேவைக்கேற்ப அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர், த கிரிப்டோகிராஃபிக் சிக்னேச்சர் ஃப்ரம் த இஷ்யூவர், யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிக்னேச்சர் அதில் வந்துடும். என்ஷூரிங் த இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த சர்டிஃபிகேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. SSL TLS சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் எது கொடுப்பாங்கன்னா, யூஸ் டு செக்யூர் கம்யூனிகேஷன் பிட்வீன் வெப் சர்வர் அண்ட் ப்ரௌசர். இப்போ வெப் சர்வர் இருக்குது, நம்ம ப்ரௌசர் இருக்குது.
இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு ஹேக்கரும் அட்டாக் பண்ணக்கூடாது, எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இன்டெகிரேட் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுமாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் மூலிமா செக்யூராக கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். SSL TLS சர்டிஃபிகேட். கோட் சைனிங் சர்டிஃபிகேட் யூஸ் டு வெரிஃபை த இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். இப்போ சாஃப்ட்வேர் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்பில் பயன்படுத்துகிற சர்டிஃபிகேட் வந்து கோடு சைனிங் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் இமெயிலில் பயன்படுத்துறது வந்து இமெயில் சர்டிஃபிகேட் யூஸ் டு என்கிரிப்ட் அண்ட் சைன் இமெயில் மெசேஜஸ். ஸோ இமெயில் மெசேஜஸ் கரெக்டான ஒரு ஆத்தென்டிகேட்டட் பர்சன் கிட்ட தான் போய் சேரணும்னா சைன்ட் ஆகி போகும்போது எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் கிளைண்ட் சர்டிஃபிகேட் யூஸ்டு ஃபார் கிளைண்ட் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் லைக் VPN ஆர் வெப் அப்ளிகேஷன். VPN யூஸ் பண்ணுறோம், வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் யூஸ் பண்ணுற சர்டிஃபிகேட் கிளைண்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிவோகேஷன் அண்ட் எக்ஸ்பைரி. இப்போது சர்டிஃபிகேட்னா ஆகும், சில டைம் வந்து இன்வேலிட் ஆகிடும், ஏதாவது பிரச்சனை இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா எக்ஸ்பயர் ஆகிடும். தே எக்ஸ்பயர். சர்டிஃபிகேட் ஹேவிங் அ டிஃபைன்டு எக்ஸ்பரேஷன் டேட் ஆஃப்டர் விச் தே ஆர் நோ லாங்கர் வேலிட். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்டிங் டேட் வரைக்கும் தான் அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்வேலிட் ஆகிடும். ஸோ அது எக்ஸ்பயர்னு சொல்லும். தே ஆர் ரிவோக்டு. எ சர்டிஃபிகேட் மே பி ரிவோக்டு பை த இஷ்யூவர் பிஃபோர் இட் எக்ஸ்பிரேஷன் இஃப் இட் இஸ் காம்ப்ரமைஸ்ட் ஆர் இன்வாலிட். இப்போது இஷ்யூ பண்ணவரே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பார், அவரே திரும்ப வந்து வாங்கிப்பார், இது வந்து இன்வாலிட்னு சொல்லி. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே ஒரு சர்டிஃபிகேட்டுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதோடய யூசஸ் என்ன, அதோட ரெவகேஷன், எக்ஸ்பைரி எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்ருப்பீங்க. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு X.509 சர்டிஃபிகேட்டோட டெஃபினிஷன் எழுதணும், அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கான பிளாக் டயக்ராம், அதோடைய காம்போனன்ட்ஸ், வேர்ஷன், சீரியல் நம்பர், சிக்னேச்சர் அல்காரிதம், இஷ்யூவர், வேலிடிட்டி பீரியட், சப்ஜெக்ட் என்ன, பப்ளிக் கீ என்ன, எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன, சிக்னேச்சர் என்ன, டைப்ஸ் ஆஃப் X.509 சர்டிஃபிகேட், SSL TLS சர்டிஃபிகேட் எப்போ பயன்படுத்துவோம், கோடு சைனிங் சர்டிஃபிகேட் எப்போ பயன்படுத்துவோம், இமெயில் சர்டிஃபிகேட் எப்போ பயன்படுத்துவோம், கிளைண்ட் சர்டிஃபிகேட் எப்போ பயன்படுத்துவோம். ஸோ சர்டிஃபிகேட்டோட எக்ஸ்பைரி டேட்டு, ரிவோகேஷன், திரும்ப பெறது, இதெல்லாமே எழுதணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.